அண்ணி உங்க 2 பேர்த்தையும் கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னாங்களா? மூர்த்தி அண்ணன் கதிர் அண்ணனை கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு முல்லை அண்ணியை கூட்டிட்டு. இப்போ அண்ணன் சொன்னது அன்னிக்கு தெரியாது, அண்ணி உங்க 2 பேர்த்தையும் போக சொன்னது மூர்த்தி அண்ணனுக்கு தெரியாது. அதாவது யாராவது ஒரு ஜோடி போக வேண்டிய கல்யாணத்துக்கு இப்ப 2 ஜோடியும் கிளம்பி வந்து நிக்கிறீங்க. இப்ப புரிஞ்சுதா? அண்ணன் 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 குடும்பம் 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 இவங்களா தான் வேணும்னா என்ன ஏன்டா கல்யாணம் பண்ண? இவங்க கூடவே கடை வெடின்னு இருந்திருக்க வேண்டியதானே? எவ்வளோண்ணே? 150 ரூபாண்ணே. 140 ரூபா. இந்தாங்கண்ணே, எண்ணிக்கோங்க. சரியா இருக்கு. ஜீவா, உன்னை உதைக்கணுன்ற கோபத்துல தாங்க வந்தேன். உதைக்கன்னு சொல்லியே, என்னைக்காவது உதைச்சிருக்கியா? ஒரு நாள் உதடா, என் கண்குளிரா பார்க்கணும். அம்புட்டு ஆசை. சும்மாடா. உன்னை கல்யாணத்துக்கு தான்ற கிளம்பி போக சொன்னேன், அங்கே போகாம இங்கேண்டா வந்த? அதான் கதிரும் முள்ளையும் போயிருக்காங்கல்ல. டேய், அவங்க போகிறது சரிடா, நீ ஏன் போறேன்னு தான் கேட்குறேன். நீங்கள் கதிரை போக சொல்லிட்டீங்க, அது தெரியாமல் அண்ணி எங்களை போக சொன்னாங்க. அது தெரியாதா எனக்கு? அதுக்கப்புறம் தான் 2 பேர்த்தையும் போக சொல்லி சொன்னேன் தானே சொன்னார்ல உன்கிட்ட. அண்ணி சொன்னாங்க, நான் தான் எதுக்குன்னு. அது சரிடா, அந்த பிள்ளை மீன் ஆசைப்பட்டு கிளம்பியிருக்கும்ல, பாவம்டா அந்த பிள்ளை, அதுக்கிட்ட போய் ஏன்டா போவேணாம்னு சொல்லணும். நான் போகிறேன்னா உடனே கதிரும் முள்ளையும் போவேணான்னு முடிவு எடுத்துருவாங்க. நாங்கள் போகிறத விட அவங்க போகிறது தானே சரியாக இருக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, அந்த பிள்ளை மீனா உன்னை கொல்ல போதுவார். மூர்த்தி, இப்ப சொன்னிய 101 வார்த்தைடா. பெரிய தியாகி இவன், விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். ஏடா மீனா சண்டை போட்டுருக்கும்ல அவங்ககிட்ட? அது எப்போ தானே போடாமல் இருந்துச்சு. ஏண்டா ஏலே, அந்த பிள்ளை பக்கம் நியாயம் இருக்குல்லடா. நம்ம குடும்பத்துக்கு அந்த பிள்ளை அம்முட்டு பண்ணோம்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. பார்த்தா குறைக்க அவங்க அப்பா வர போய் அடிச்சு விட்டு வந்துட்டேன். அந்த பிள்ளை கோவம் வருமா வராதா? என்னண்ணே நீங்களும் மீனா மாதிரியே பேசுகிறீங்க? அவங்க அப்பாவை என்னமோ நம்ம வேணும்னே அடித்த மாதிரி. சரிடா, கல்யாணத்துக்கு தான் நீ போல கதிரை போட்டோம்னு சொல்லி விட்டுட்டேன். கிளம்புன வெளியே வேற எங்கேயாவது கூட்டு போயிட்டு வந்துருக்கலாம்லடா. எங்கேனே போகிறது? ஆமாடா, அது என்கிட்ட கேளு. அப்படி இல்லைண்ணே, கல்யாணத்துக்கு போகலான்னு சொன்ன உடனேவே சண்டையை போட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எங்கிட்டு போகிறதுந்தேன். எல்லாருமே ஸ்கூல் போன மாதிரியே இருங்கடா. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டேய் நில்றா. இடிச்சிட்டு வேகமா போயிட்டாங்க. தலையில அடிபட்டு இருக்கு. எப்படி விழுந்தாங்க? படுபாவி பையன் எப்படி தள்ளி விட்டு போயிட்டான் பாரு. யாரும் அடிச்சாங்களா? கையை காட்டு. அந்த பொண்ணுக்கு எல்லாம் ரத்தமா இருக்கு. தம்பி, பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தி தம்பி தானே நீங்க? ஆமாண்ணே. ஒரு நிமிஷம். ஏய், வேற எங்கேயா அடிபட்டிருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்து சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. காலில் எங்கேயா அடிபட்டிருக்கா? ஐயோ, என்னங்க இது? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஐயோ, ரொம்ப அடிபட்டிருக்குங்களே. ஒன்றும் இல்லைன்றல்ல, உனக்கு வேற எங்கேயா அடிபட்டிருக்கா? இல்ல,
டேய் ஃபோன் எடுத்து யார் என்னான்னு கேளு. ஹலோ. ஹலோ, பாண்டியன் ஸ்டோர்ஸா? ஆமாம். யாரு, மூர்த்தி தானே? இல்லை, நான் ஒரு தம்பி தான் பேசுகிறேன். இங்க உங்க தம்பியும் அவர் சம்சாரமும் வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்னடா? ஆமா தம்பி. எங்கண்ணே? எப்படி? இவங்க வண்டியில போகும்போது ஒரு வண்டி குறுக்க வந்து தட்டி விட்டுடுச்சு. 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. தெரிஞ்சவங்களா இருக்காங்களேன்னு ஃபோன் பண்ணேன். என்னடா யாருக்கு ஆக்சிடென்ட்? அண்ணா எந்த இடத்துலண்ணே? இந்த கொத்தமங்கலம் விளக்கு கிட்டப்பா. அதான் உடனே வரண்ணே. டேய் என்னாச்சுன்னு சொல்லி தோறடா. அண்ணே, கதிர் வண்டியை எவனோ தட்டி விட்டானாம்ண்ணே. என்னது? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. ஆக்சிடென்ட்? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய் போட சீக்கிரம் வாங்க. நான் வரட்டும். நீ கடையில் இரு மாமா, வந்துடுறேன். ஒன்றும் இல்லை. தம்பி, அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாரு. ஓ. வந்துட்டோம். சரிண்ணே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல தம்பி, ரொம்ப நன்றி. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போங்கம்மா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் வர்ற வரைக்கும் நான் இருக்கேன் தம்பி. பரவாயில்லண்ணே. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. இரு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஐயோ இருங்க, அதான் கடைக்கு தகவல் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க வந்துடட்டும். நீங்கள் எங்கேயும் தனியாக போக வேண்டாம். எனக்கு என்னவோ பயமாகவே இருக்கு. டேய் அண்ணே, என்னடா ஏய், கதிரு. என்னடா ஆச்சு? எப்படி விழுத? ஒன்றும் இல்லைண்ணே. முள்ள. பாருங்க. உனக்கு எதுவும் காயமாப்பா? ஒன்றும் இல்லை மாமா. என்னப்பா? இல்லை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. முள்ள என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? ஏலே, ஏடா கையில் அடி விட்டுருக்கு? டேய் என்னடா கையில இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. டேய் ஜீவா, சீக்கிரம் ஒரு ஆட்டோ புரியா போடா. கூப்பிட்றேண்ணே. என்னடா நீ? என்ன முள்ள வேற எதுவும் பெருசா அடி அடிபட்டிருக்காப்பா? ஒண்ணும் இல்ல. சொல்லுப்பா, எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? ஒன்றும் இல்லை மாமா. யாரோ வேகமாக வந்து நம்ம வண்டி மேலே இடிச்சிட்டாங்க மாமா. பிடிச்சிட்டானா? டேய் எப்பயுமே பார்த்து வண்டியை கவனமா தாண்டற ஓட்டுவேன், அப்புறம் எப்படிடா? தம்பி ஒழுங்கா தான் வந்துச்சு. பைக்ல வந்த ஒருத்தன் தான் வேணும்னே வந்து இடிச்சான். வேணும்னு இடிச்சானா? யாரா அவன்? தெரியல தம்பி, ஆனா ஆளு போதையில இருந்தான். தெரியலண்ணே. டேய் என்னடா நீ பார்த்து வர்றது இல்லையா? இப்ப முள்ள மாமா என்னப்பா தலையில இப்படி அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு? பரவாயில்ல. டேய் வண்டி வந்துச்சுடா. ஏக்கா தூக்குங்க அந்த பிள்ளைய. எந்திரிப்பா போலாம். ஏறுங்க. பாத்துமா. ஏறுறா. ஏறுறா. அண்ணே, நீங்கள் போங்க, நான் பைக்கில் வரேன். எப்படி நினைச்சு என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு வாடா. ஐயா, வண்டி இங்கே நிற்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் நீ ம்? எங்க இன்னும் யாரையுமே காணோம்? எல்லாரும் எப்போ வந்து நான் எப்போ தூங்கி? வருவாங்க, வெயிட் பண்ணுடா. ஏன் தானோ, எங்க அந்த மகாராணியை காணோம்? மீனாவா? அவ உள்ளதா இருக்கா அத்தை. ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டாளாமா? எப்ப பாரு உள்ளேயே இருக்கா. நான் தான் சொன்னேனே அத்தை, நான் கல்யாணத்துக்கு கிளம்பி நிக்க சொல்லிட்டு போக முடியாம ஆயிடுச்சேன்னு வருத்தமா இருக்கா. அவளுக்கு வருத்தமா இருக்கவும் சண்டை போடவும் ஒரு காரணம் வேணும். இது இல்லைன்னா இன்னொன்னு, அவ ஆளும் மூஞ்சியும். ஏன் நீ மாமியார் குடும்பம்னா இதானா நீ? டேய் சும்மாருடா. ஓ, ம். என்னென்ன அவளை அப்படி கொடுமைப்படுத்திட்டேன்? கல்யாணத்தன்னைக்கு காலையில எங்கிருந்தோ கிளம்பி வந்து சண்டை போட்டு தாலியை கட்டிக்கிட்டா. இந்த வீட்ல இருந்து அவளை நான் போகணும்னு சொல்லலையே. என்னத்த பேசுறிய? அவ ஒன்னும் சும்மா வரலையே. ஜீவாவுக்கு அவளை பிடிச்சதுனால தானே வந்திருக்கா. பாவம் அத்தை, எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்கிய. நீ நல்லா கொஞ்சிக்கிட்டே இருமா, என்னால முடியாது. அம்மா, இப்படி வில்லி மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்கம்மா.
நல்லாவே இல்லை. மறப்போம், மன்னிப்போம், சந்தோஷமா இருப்போம். குட்டியை நீ பாவம்மா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. விவரம் தெரிஞ்சா இப்படி தான் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு விவரம் தெரியாமலே இருக்கட்டும். பாருடா, நீ எப்படா இவ்ளோ விவரமா பேச ஆரம்பிச்ச? ம். இங்க இருந்தா நான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் வாயும் சும்மா இருக்காது. நான் சொல்றது இங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. இதுக்கு தான் என் கட்டில் உண்டு, நான் உண்டுன்னு அங்கேயே கடந்துடுறது. டேய் கண்ணா, என்னை உள்ள கூட்டிட்டு போ. முடியாதுமா, இங்கேயே இருங்க. ஆவுன்னா சும்மா உள்ள கூட்டு போ, உள்ள கூட்டு போன்றது. இருங்க அத்தை, நீங்களும் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. என்னடா ஆட்டோ நம்ம வீட்டுக்கா வருது? நம்ம வீட்டுக்கா? இந்நேரத்துக்கு யாருடா ஆட்டோல வர்றது? டேய், உட்கார்ந்த இடத்துல இருந்து எட்டி எட்டி பார்க்காம போய் பாருடா. வந்தா உள்ளதான் வருவாங்க, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? முல்ல, கதிரு, ஏய், ஐயோ, என்னாச்சு? என்ன முல்ல இது? என்னாச்சு? மாமா, ஒன்றும் இல்லை போரு, வா வா, நீ போப்பா. மூர்த்தி உட்கார். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா, வா, பாத்து ஒன்றும் உட்கார். பாட்டப்படாதீங்க. சின்ன காயம்தான். என்னாச்சுப்பா? என்னென்ன ஆச்சு அண்ணனுக்கு? ஒன்றும் இல்லைடா. என்னாச்சு முல்ல? ஏய் என்னடா கீழே உட்காந்துருக்க, மேலே வந்து உட்கார்ற. பரவாயில்லண்ணே, இங்கே இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மாமா. மாமா, எனக்கு கையெல்லாம் நடுங்குது. சொல்லுங்க மாமா. நானா பதட்டப்படாத, ஒரு சொல்றேன். ஐயோ, என்னங்க இது? என்னாச்சு? என்னடா பிள்ளைங்க இந்த கோலத்துல வந்திருக்குங்க? என்னன்னு தான் சொல்லேன்டா. மேம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா முல்ல, கல்யாணத்துக்கு தானே போனிய, இப்படி அடிபட்டு வந்திருக்கிய, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. ஒன்றும் இல்லைக்கா. மூர்த்தி நீயாவது சொல்லுடா, என்ன ஆச்சு? 2 பேரும் வண்டியில இருந்து விழுந்துட்டாங்க. ஐயோ, ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? மா ஒன்றும் இல்லைம்மா, பதறாதீங்க. எங்க மாமா விழுந்தாங்க? கொத்தமங்கலம் வளவிட்டு வர்றப்ப பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க. ஐயோ, என்னங்க இப்படி அடிபட்டிருக்கு? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? காட்டுங்க. இல்ல, கையில் அடிபட்டிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு, வேற எங்கேயும் இல்ல. வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காமா? இல்லக்கா, காலில் லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். ஐயோ கடவுளே. அக்கா ஒன்றும் இல்லக்கா, அழாதீங்க. ஐயோ மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? ஏய் தானா, கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கியா? அக்கா நான் தான் சொல்றேன்ல, ஒன்றும் இல்லைன்னு. அண்ணா, டேய் இங்கே வா. என்னென்ன இதெல்லாம்? சின்ன அடிதான்டா, அதுக்கே எவ்வளோ அழுதுகிட்டு இருக்க? டேய் ஒன்றும் இல்லைடா, விடு. சின்ன அடியா? இங்க பாரு, உள்ள எனக்கு தலையெல்லாம் அடிபட்டிருக்கு, உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அட டேய் ஒன்றும் இல்லைடான்றேன். ஏ தானே, நீ பதட்டப்படாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? ஒன்றும் இல்லை, ஏதோ சின்ன சின்ன காயத்தோட போயிடுச்சே, பெருசாக அது ஆகலை நினச்சி சந்தோஷப்படுங்க. என்ன மாமா இதெல்லாம்? மூர்த்தி, இதெல்லாம் பார்க்க என்னால முடியலடா. அம்மா நல்லாதீங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன மாமா இது? அடுத்த சோதனையாவே வருது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அண்ணி ஒன்றும் இல்லை, நீ அழாதீங்க, முதல்ல கண்ணை தொடங்க. இந்தாங்க, வாங்கி குடிப்பா. இல்ல வேண்டாம். குடிமுல்ல, வாங்கிக்கோங்க. குடிப்பா, இங்க கொடுப்பா. இந்த ரயில் இருண்ணே. வாங்கிட்டு கொடுப்பா. இந்தாண்ணே. ஏண்ணே, நீ எப்படிண்ணே விழுந்த? நீ நல்லா தானே வண்டி ஓட்டுவ?
அதானே மாமா கூட அப்பப்ப பராக்கு பார்த்துட்டு ஓட்டுவாரு. நீ நல்லா தானடா வண்டி ஓட்டுவ, அதுவும் எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்க. நீ எப்படா கீழே விழுந்த? என்னண்ணே ஆச்சு சொல்லுண்ணே. ஏன் முல்ல, அவன் நல்லா தானே வண்டி ஓட்டுறான், அப்புறம் எப்படி விழுந்திய? புடவை எதுவும் வீல்ல சிக்கிடுச்சா? இல்லக்கா. அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? நான் ஒழுங்காக தான் நீ வண்டி ஓட்டினேன். யாருன்னே தெரில, யாரோ ஒருத்தன் வேணும்னே வந்து வண்டி அடித்த மாதிரி இருந்துச்சு. யாருங்க? யார் அப்படி வந்து உங்களை இடிச்சது? நான் பார்க்கல, அதுக்குள்ளே ஓடிட்டான். அவ ஒன்றும் தெரியாமல் இடிக்கலக்கா, வேணும்னே தான் இடிச்சாக. நான் அதை பார்த்தேன். வேணும்னே இடிச்சானா? என்னமாமா இது? இதெல்லாம் தெரிஞ்சும் சும்மா இருக்கிய? அவன் யாருன்னு போய் பார்க்க வேண்டாமா? அண்ணே யாருன்னு சொல்லுண்ணே, நான் போய் அவனை. டேய் எங்கே போற? உட்கார்றா. டேய், யார்டா நம்ம பிள்ளைங்களை இடிச்சது? அப்படி ஊருக்குள்ள நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? யார் என்னன்னு தெரியலம்மா. ஜீவா போயிருக்கான். கண்டிப்பாக யார் என்னன்னு விசாரிச்சுட்டு தான் வருவான். அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. அண்ணே, இப்போ இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? அம்மா, அது யார் இடிச்சாங்கன்னு நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? அது தம்பி யாருன்னு பார்க்கலையப்பா. அண்ணே, தெரிஞ்சா தயவுசென்னு சொல்லிடுங்கண்ணே. இத்தனை வருஷமா நீங்களும் எங்களை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தெரிஞ்சா தயவுசென்னு சொல்லுங்கண்ணே. இந்த ஜனார்த்தனன் இருக்கார்ல, அவர் கூட ஒரு ரவுடி பையன் இருப்பான்ல, அவன் தான் பைக்கை குறுக்கால கொண்டு வந்து மோதனாப்பா. நல்ல வேளை உன் தம்பிக்கு பெருசா அடியதும் இல்லப்பா. ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க தம்பி. மாப்ள மாப்ள மாமா, மாப்ள என்ன ஆச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னாங்க. முல்லையும் மாப்ள எங்க? ஒன்றும் இல்லை, பதறாதீங்க மாமா. ரொம்ப அடிபட்டுருச்சா? கேள்விப்பட்டு தான் ஓடி வந்த. எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க? இருங்க இருங்க மாமா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அடி இல்லை. சும்மா வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். ஐயோ, வண்டியில இருந்து விழுந்துட்டாங்களா? எப்படி மாப்ள? முல்லையும் கதிரும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வண்டியில் அடித்து கீழே விழுந்துட்டாங்க மாமா. அங்கங்கே சிராய்ப்பு, சின்ன அடிதான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. மாப்ள நல்லா தானே வண்டி ஓட்டுவாரு, அப்புறம் எப்படி? அவன் நல்லா தான் வண்டி ஓட்டுவான். தப்பு அவன் மேலே இல்லை மாமா, வேணும்னே வந்து இடிச்சிருக்காங்க. வேணும்னா யாரு மாப்ள? வேற யாரு? ஜனார்த்தனனோட ஆளு தான். அவனை வந்து இடிச்சானுங்களா? கதிர் அவனை அடிச்சான்ல, அந்த கோவத்தினால இப்போ வேணும்னே இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன மாப்ள இது? நான் நினைச்சு வந்ததோட ரொம்ப பயங்கரமா இருக்கு. கொல்ல பார்த்தாங்களா மாப்ள? அப்படிலாம் யோசிக்காதீங்க மாமா. 2 பேரும் நல்ல வேளை தப்பிச்சாகன்னு நினைங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ தெரியாமல் வண்டி இடிச்சுன்னு தான் நினச்சோம். இப்போ விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் கூட பெரிய மாப்பிள்ளை கிட்ட ஜனார்த்தனாச்சு கூட எதுவும் வச்சுக்கிட வேண்டாம் தான் சொன்னேன். இப்போதானே தெரியுது அந்த ஆளு லட்சணம் என்னன்னு. பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகியிருக்கணும். நானே சும்மா இருக்க மாட்டேன். விடுங்க மாமா, நான் வீட்டுக்கு தான் போகிறேன், வண்டியில் இருங்க. வாங்க மாப்பிள்ளை, ஒரு நிமிஷம். பார்வதி தான் பேசுகிறா. அவங்ககிட்ட எதையாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க.
சொல்லு பார்வதி. வரும்போது மறக்காம கோதுமை வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் பார்வதி, ஐயோ என்னங்க? முல்லைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா.